ஹலோ மக்களே. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து 12:25 ஆகுது. நான் இப்போ தான் வீடியோ எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஏன் இந்த டைமை சூஸ் பண்ணேன்னா, என் 2 குழந்தைங்களுமே தூங்குறாங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு நான் இப்போ இதை எடுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பெங்களூர் வெக்கேஷன் ட்ரிப் போயிருந்தேன். அங்கே சில ஷாப்பிங் ப்ளேஸஸ்லாம் போய் கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய வாங்கலான்னு தான் நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு நான் பட்ஜெட் எடுத்துகிட்டு போகல. ஸோ நான் என்ன எடுத்துகிட்டு போனேனோ அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஷாப் பண்ணிகிட்டு வந்திருக்கேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது நான் எங்கே வாங்கினேன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்து விஜயபுரியில் ரோடில் வந்து நிறைய கடை இருந்துச்சு. இதில் பார்க்குறப்ப எனக்கு இந்த ஷாப் பார்த்தவொடனே பிடிச்சி அந்த ஷாப்புன்னு சொல்ல முடியாது, ரோட்டு கடை. சரின்னு சொல்லிட்டு போய்ட்டு எவ்வளோன்னு கேட்டால் இதை வந்து 150 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் வந்து 100 ருபீஸ் பார்கெட் பண்ணி ஒரு வழியாக 100 ருபீஸ் வாங்கிட்டேன். இதை நம்ம பிளாக் ஸ்கர்ட் கூட தான் பேக் பண்ணலாம், வேறு ப்ளூ லைட் ப்ளூ செயின் கூட பேக் பண்ணலாம். நான் முடிஞ்சால் நான் வாங்கின ட்ரெஸ்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணி வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். இதை வந்து நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பெரிய பெரிய நம்ம டி நகரை விட, சென்னையில் இருக்க டி நகரை விட ரொம்ப பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்குது. ஒன் டே 10,000 ஷாப் அந்த பத்தில். அதனால் ஏதோ கொஞ்சம் எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிடச்சிச்சு. 2 ஹவர்ஸில் என்ன பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க பார்க்குறப்ப வந்து இயரிங் ஷாப்ஸ்லாம் சரி கொஞ்சம் இயரிங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இயரிங்ஸ்லாம் வாங்கினேன். எல்லாமே சீப் தாங்க. நம்ம அடித்து பார்கெயின் பண்ணி பேசலாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாட் இயரிங் தெரியுதா? இதில் வந்து 100 ருபீஸ்ன்னு இருந்தாங்க. நான் வந்து இதை 50 ருபீஸ்க்கு ரெசீட் வந்து 3,000 வாங்கினேன். இது வந்து ஒரு பெரிய ஹாட் வந்துட்டு வச்சு பட்டர்ஃப்ளை இது வந்துட்டு நான் சிவாஜி ரோட்டில் தான் வாங்கினேன். இதை வந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு பெங்களூரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்னோடய பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப பிராண்ட். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 350ன்னு சொன்னாங்க. 350னா இல்லை 200 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு 250க்கு கொடுத்தாங்க. தெரியல நாங்கள் ஏமாந்தோமா இல்லை கரெக்டான ரேட்டுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. சரி பாப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு என் ஃப்ரெண்டு வீடு பேக். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு பேக் வாங்கிட்டு பேக் வாங்கணும். ஒரு பேக் வாங்கி இதுவும் வந்து நான் சிவாஜி இந்த பணியெல்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க வந்துட்டு சமாதானம் இங்கே வந்து இது வந்து ஒரு பெரிய பேக் இருக்கேன். இதுதான் அந்த பெரிய பேக். இதை வந்து நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். இது ஆக்சுவலாக நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு இப்போ டெலிவரி ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக இதை நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1800 சொன்னாங்க. அப்புறம் இல்லை நோ அப்படின்னு சொல்லிட்டு 1200 வந்தாங்க. நான் 1000 ருபீஸ் கேட்டேன். பட் அவங்க வந்துட்டு இல்லை வராதுன்னு சொல்லிட்டு
ஃபைனலாக 1100 ருபீஸுக்கு கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். கலரும் நல்லா இருந்துச்சு. இது வந்து இம்போர்ட்டட். ஸோ வந்துட்டு எதுவுமே ஆகாது, அழுக்கப்பட்டாலும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஹேண்டில் தவிர்த்து ஒரு ஸ்லிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லிங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போட்டு. ஸோ நான் வாங்கின கொஞ்சம் திங்ஸை வந்து நான் இதுக்குள்ளே தான் போட்டு டம்ப் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டாய் வந்துட்டு அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கணும். ஆக்சுவலாக போயிட்டே சொல்ல சைடில் இருந்துச்சா, என்னோடய பொண்ணு வந்துட்டு போயிட்டு அந்த ஷாப்பில் நின்றுட்டு இந்த பொம்மை வேணும்னு சொல்லி ஒரே இடம். இதுவும் வந்து என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க என் பொண்ணுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 350 சொன்னாங்க. கடைசியில் நாங்கள் 200 ருபீஸ் கொடுத்துட்டு வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பேக் வாங்கினேன். நான் வந்துட்டு பையனுக்கும் வாங்கிடுச்சு, பொண்ணுக்கும் வாங்கிடுச்சு. இப்போ மம்மிக்கு வாங்கினாலும் ஸோ அதனால இந்த பேக் வாங்கினேன். படி வந்து 1100 சொன்னாங்க. அப்புறம் அவங்களே கம்மி பண்ணி 850 சொன்னாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு 700 ருபீஸ் வாங்கினோம். நான் இதே மாதிரி 2 பீஸ் எடுத்தேன். அவங்க எனக்கு எடுத்தேன், இன்னொன்று வந்து பேக் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட் பெங்களூரில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் இதே டிசைன் தான், பட் கலர் மட்டும் வேறு. ஸோ அவங்களுக்கு ஒரு பேக் இருக்கும், அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அங்கேயே வந்துட்டு வாலெட் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்க்குறப்ப எனக்கு வாலெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய கார்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இந்தியன் கார்ட்ஸ் வச்சுக்கலாம். தென் இந்தியன். அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கேஷ் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு இல்லை இவ்வளோ கார்டு வந்துட்டு நான் ஒரு கார்டெல்லாம் வச்சுருந்தேன். பிடிச்சிருந்தது, கொஞ்சம் ஹேண்டியாக இருந்துச்சு. வந்துட்டு 350 இந்த பேக்கை வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட் நிறைய திங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த மொபைல் அந்த மாதிரி வச்சுக்கோம். அப்புறம் இந்த சைடே இந்த சைட் போகணும்னா இந்த சைடு பேக் வச்சுருந்து நான் வாங்கிட்டேன். சரி வந்துட்டு நான் அந்த நைட் ட்ரெஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஸ்டூடியோலாம் பார்த்தீங்கன்னா பைஜாமாஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அந்த அந்த கிளாத் இன்னும் அவ்வளோ திக்காக இருக்காது. ஸோ ப்ரைஸும் வந்துட்டு 650 700 இருக்கும். நான் இப்போ ஸ்டூடியோவில் பார்க்குறது இது இவ்வளோ கம்மியாக தராங்க வாவ் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போனாலே தான் தெரிஞ்சிச்சு அதை விட சூப்பராக கிளாத்து தெரியுது அவங்களுக்கு. டாப் இது ரெண்டும் சேர்த்து அதாவது 3 செட் எடுக்கணும். 3 செட் எடுத்தால் வந்துட்டு 1000 ருபீஸ் தாராளமாக வாங்கலாம். செம்ம கிளாத்து. இது கிளாத்து பிரிண்டட் கொஞ்சம் நானும் லைட்டாக குழந்தை வாங்கணும். ஸோ அதனால் பிரிண்டடே பார்த்து நினைக்கணும் அப்படின்னு இது இது கிளாத்து தேர்ட் ஒன்று வாங்கணும். இது ஆக்சுவலாக வந்துட்டு லிட்டில் சிம்பா இருக்குல்ல அந்த பிரிண்ட். ஸோ என்னோடய பையனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால இந்த பிரிண்ட் இருக்கிறத நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் பேண்ட்டு. ஸோ நான் முடிஞ்சால் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட்டு நான் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சாச்சு. இந்த நைட் ட்ரெஸ்லாம் நான் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். அதுவும் பிளாட்ஃபார்ம் கடையில் தான் வாங்கினேன். நான் கடைக்குள்ளே போய் தான் வாங்கலை. பிளாட்ஃபார்ம் போகிற வழியில்
எந்த கடை தெரியுதோ அந்த கடையில் தான் பார்த்து வாங்கினேன், ரேண்டமாக வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பார்ட்டி வேர் ட்ரெஸ். இந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ் எங்கே வாங்கினேன்னா சிவாஜி ரோட்டில் தான் வாங்கினேன். பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே எனக்கு இந்த ஷாப் தான் இருந்துச்சு. இந்த ஷாப் பார்த்தோன்னே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தேன். எப்போவுமே நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்க்குறேனோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி அந்த சைடாக போகிறப்ப அந்த கடையை பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. உடனே உள்ளே போயிட்டேன். எப்படின்னா பார்ட்டி வேர் தான், ஒரு மாதிரி பிங்க்னும் சொல்ல முடியாது, பீச்னும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கலர். தென் ஃபேப்ரிக் வந்து என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட்டு நைலானும் இதுவும் சொன்னாங்க. வெளியில் எனக்கு கொஞ்சம் சீக்வன்ஸ் இருந்துச்சு. சீக்வன்ஸ்னால் கொஞ்சம் அங்கங்கே சாமிக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்துட்டு தண்ணி இந்த பூத்துக்கு தான் நம்ம வளர்ந்துருந்தோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இங்கே வந்து கட்டுறதுக்காக இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம வச்சுட்டு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ எதுக்காக காசு இது ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 60 சொன்னாங்க. அது நான் ஆல்ரெடி கடைசியாக இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாகவே ஃபீட்பேக்ஸ் ஃப்ரெண்ட் இதையும் நான் முடிஞ்சால் நம்ம வந்துட்டு இல்லைன்னா இது பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ரெசிபி லாஸ்ட்டாக நம்ம வெப்சைட்டில் இருந்தேன். ஸோ அது செட்டாக ட்ரெஸ் வாங்குறேன். நான் ட்ரெஸ்க்காக நீங்களாம் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ட்ரெஸ்ஸுக்காக ட்ரெஸ் வாங்குறேன், ட்ரெஸ்ஸுக்காக நான் சூப்பர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் எனக்கு வந்து சொல்லுவேன். என்னோட ஷாப்பிங் மால் வந்து ஒரு சூப்பர் நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ மட்டும் ஜஸ்ட்டு பார்க்காம என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.